வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ நடந்துகிட்ருக்க கலவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவை விதித்த அந்த 25% வரி, அதன் பிறகு அவங்க தொடர்ந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ப்ரெஷர். இதுக்கு மத்தியில் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவல் அவர்கள் ரஷ்யா போயிருக்கார். ரொம்ப ஒரு முக்கியத்துவமான வாய்ந்த பயணம் இது. ஏன்னா இதோட டைமிங் அது மாதிரி இந்தியாவுடைய ட்ரேட் டாக்ஸ் பீக்கில் போயிட்டுருக்கு. பிரச்சனைகள் அமெரிக்கா கூட ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சர்வதேச தலைப்பு செய்திகள் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அஜித் தவல் அங்கே போகிறாரு. அதன் பிறகு ஆகஸ்ட் 27, 28 இந்த 2 தேதிகளில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் போகிறாரு. மூணாவது SCO சம்மிட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போகிறாரு. SCO சம்மிட் இதுக்கு முன்னாடி போனாலும் கல்வானுக்கு பிறகு 2020க்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி அவர்களும் சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் நேரடியாக பேசக்கூடிய நிகழ்வு. இந்த மூணுத்தையும் பார்த்திங்கன்னா இந்த RIC ரஷ்யா, இந்தியா, சைனான்ற அந்த கொலாபரேஷன் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அஜித் தவல் அவர்கள் போய் இறங்குற இதே சமயத்தில் தான் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதர் விட்காஃப் அவர்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறதுக்காக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் தரப்புலேருந்து அவரும் ரஷ்யா போயிருக்கார். ஸோ 2 சண்டை போடக்கூடிய நண்பர்கள் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஒரே நேரத்தில் ரஷ்யாவை இந்த பயணம் மேற்கொள்கிறது அப்படின்ற போது இதில் கருவாக இருக்கிறது அட்லீஸ்ட் வெளி உலகத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர், அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதற்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான். அதே மாதிரி விட்காஃப் போய் அங்கே பேசுகிறது இப்போ அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு காலக்கெடு விதிச்சிருக்காரு புத்தினுக்கு. புத்தின் அதை கண்டு அசர்ற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் இந்த 3 வருட கால யுத்தத்தில் இருக்கிறதுலே அதிகமான டெரிட்டரியை இப்போ ரஷ்யா கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவாகவே ஒரு அப்பர் ஹேண்டை இப்போ ரஷ்யா அந்த போரில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் அஜித் தவல் அவர்கள் போகிறது எதுக்காக அப்படின்ற ஃபண்டமெண்டல் கொஸ்டின் உள்ளது. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவுடைய இறக்குமதி, கச்சா எண்ணெய் இறக்குமதி ரஷ்யாட்டேருந்து கிட்டத்தட்ட 33%லேருந்து 40% இப்போ இருக்குது. அப்ராக்சிமேட்டாக $1.75 மில்லியன் பேரல் பெர் டே. இதை லாங் டேர்மாக செக்யூர் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கொஞ்சம் இந்தியா, சோவியத் மற்றும் இந்தியா, ரஷ்யாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். அந்த காலகட்டங்களில் எந்த நாட்டுக்கும் அணி சேராமல் பட் நம்மளுடைய இராணுவ தேவைகளுக்கு ரஷ்யா கிட்ட நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான உடன்படிக்கையை வச்சுருந்தோம். அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 80%க்கும் அதிகமான இந்தியா இராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது ரஷ்ய தயாரிப்பாக இருக்குது. இது அந்த காலத்தில் போடப்பட்டது. குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுடைய டைமில் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ரொம்ப அதிகமாச்சு. ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆயுதங்களுக்கு எதிராக நம்ம கிடையாது, அமெரிக்காவுடைய அணிசாராக தான் நம்ம இருந்தோம் அந்த காலகட்டங்களில். ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஆயுத உதவிகள் அப்படின்ற போது நாம் அந்த இடத்துல ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக நமக்கு அந்த ஆயுதங்கள் அமெரிக்காட்ட அந்த காலகட்டங்களில் கிடைக்கல. ஸோ நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், ஒரு நிரந்தரமான ஒரு நண்பன் வேணும் அப்படின்னு தான் ரஷ்யா கிட்ட நம்ம போனோம். அன்றைக்கி இருந்த சோவியத் கிட்ட. சோவியத் உடைந்த பிறகும் அந்த உறவு தொடர்ந்தது. பல இடங்களில் அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேங்கிகளில் T-72, T-90 மெயின் பேட்டில் டேங்க்ஸ்னு சொல்கிற MBTஸுமே ரஷ்யாவுடைய தயாரிப்பு தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்கள் அதிக அளவில் ரஷ்யா தயாரிப்பு தான். அது மாதிரி பல இதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நீர்மூழ்கி கப்பல்கள் ஆரம்பித்து கப்பல்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே. அதன் பிறகு ஒரு ரீகாலிபிரேஷன் நடக்குது 2010க்கு பிறகு. குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த சிவில் நியூக்ளியர் டீலுக்கு பிறகு அமெரிக்கா இந்திய உறவு அப்படின்றது ஒரு ஒரு ரீஅலைன்மெண்ட்டுக்கு வருது. ஸோ நம்ம அமெரிக்காட்டேருந்து ஆயுதங்கள் வாங்க ஆரம்பித்தோம். குறிப்பாக 2017லேருந்து 20 காலகட்டங்களில் ஒரு கணிசமான அளவுக்கு அமெரிக்காட்டேருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்கணும். இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவுக்கு அதிகமாக ஆயுதங்கள் விற்கிறது ஃப்ரான்ஸ் முதல்ல, ரஷ்யா 2வது, 3வது இடத்துல இப்போ அமெரிக்கா இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த ட்ரேட் வார் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நமக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருந்தது, சுதர்சன சக்கரமாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா S-400. அந்த S-400டைய அடுத்த கட்டமாக இருக்கிறது S-500. இதோடைய அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறது ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். 2வது 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்ற போது F-35 அவங்க ஏற்கனவே ஆஃபர் பண்ணாங்க அமெரிக்கா. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் F-35 விமானப்படைக்கு தேவையில்லை அப்படின்ற கருத்தை தான் நம்மளுடைய விமானப்படையோடைய தளபதியே சொல்லியிருந்தார். அவரை விட ஒரு பெஸ்ட்டு ஆள் யாருமே இருக்க முடியாது இந்த விஷயத்தை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு.
அப்போது F-35 ட்ரேட் டீலுக்கு உள்ளே வரும்போது அதை வாங்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது அரசுக்கு வந்துருச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த ட்ரம்ப்போடைய இந்த இம்பல்சிவான ரெஸ்பான்ஸு பிஹேவியர் எல்லாமே பார்த்திங்கன்னா F-35 இப்போ எங்களுக்கு வேண்டாம், உங்களை நம்பி நாங்கள் F-35 வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இவங்க எடுக்கக்கூடிய அதிகபட்சமான நடவடிக்கையை அமெரிக்கா ஏற்கனவே எடுத்துட்டாங்க. இதுக்கு மிஞ்சினது பொருளாதார தடைகள் மட்டும்தான். அது 90கள் காலகட்டங்களில் ஓரளவுக்கு தாக்கம் இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டங்களில் பெரிய லெவலில் இருக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது ஒரு வகையான சேச்சுரேஷனை கொடுக்குமே தவிர இந்தியாவை கீழே வேலை செய்யாது. ஸோ இது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ரெஷரை பயன்படுத்தியே S-57 டீலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ஒரு பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது விமானப்படை ஓகே சொல்லிட்டாங்கன்னா S-57 டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட TOT இதில் 3 கட்டம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வெறும் விமானங்களை வாங்குறது, அதோட உதிரி பாகங்களை அந்த நாடு சப்ளை பண்ணணும் எல்லாமே. ரெண்டாவது, இந்த விமானங்களை வாங்குறது, பட் அந்த விமானத்துக்கு ஒரு ஆஃப்செட்டிங் கிளாஸை உருவாக்குறது. உதாரணத்துக்கு ரஃபேல், எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம விமானத்தை வாங்குகிறோமோ அதில் 40% உதிரி பாகங்களில் இந்தியாக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட்டிங்கில் இந்திய நிறுவனங்கள் ரஃபேல் நிறுவனத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கும்போது ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை நாமளே உருவாக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு அதிதொழில்நுட்பம் வாய்ந்த டெக்னாலஜிக்கல் இது இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு அந்த உற்பத்தி வல்லமை அப்படின்றது கிடைக்கிது. மூணாவது, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு நாம் இங்கே பண்ணுறது. நான்காவது, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை மட்டும் நம்ம வாங்குறது. நான்காவது பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை வாங்கி அந்த விமானங்களே இப்போ உருவாக்குறது. அந்த ஆஃபரை இப்போ ரஷ்யா கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா ரஷ்யாவுக்கு இப்போ இந்தியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட நிற்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி. வளைகுடாவில் மீண்டும் போர் வரத்துக்கான சூழலை இந்தியாவுடைய செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உணர்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் நாளைக்கு வாலட்டைலாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை, குறிப்பாக நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா நமக்கு லாங் டேர்மான எனர்ஜி செக்யூரிட்டி தேவை. அந்த இடத்துலையுமே இப்போ அமெரிக்கா அவசரப்பட்டு எடுத்த இந்த முடிவுனால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு டிஸ்கவுண்டட் விலையில் க்ரூட் ஆயிலை அடுத்த 10லேருந்து 20 வருடத்துக்கு செக்யூர் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ இந்தியா முன்னெடுத்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு டிப்ளமேட்டிக் சிக்னலிங்குமே கொடுக்குது. இவங்க ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் போய் இறங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு டிப்ளமேட்டிக் போஸ்டிங் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்ட இந்த இடத்துல தேவையான அளவுக்கு லீவரேஜை இந்தியா எடுக்கணும். அது ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, பல இடங்களில் மிக முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சீனா மற்றும் பாகிஸ்தானை பேஸ் பண்ணி இந்தியா அந்த லீவரேஜை எடுக்கணும். ஏன்னா ரஷ்யாவுக்கு இப்போது தனிச்சு விடப்பட்ட நாடு தான் இருக்காது. ஸோ இந்தியா சைனாவை பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் ரஷ்யாவுக்கு இருக்குது. அதையும் இந்தியா பயன்படுத்திக்குது. ரஷ்யாவுடைய கேம் பிளான் என்ன? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆயில் டிப்ளமசி, ஸ்டீப்பான டிஸ்கவுண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ரூபிள் பேமெண்ட் சிஸ்டம். மூணாவது யுவான் சிஸ்டம். இப்போ இந்த 3ல் யோசிங்க. ஸ்டீப் டிஸ்கவுண்ட்டுன்ற போது உங்களுடைய ஒரு நெடுநாளைய கஸ்டமரை நீங்கள் கட்டி வைக்கிறீங்க. இரண்டாவது மிகப்பெரிய இறக்குமதியாளர் இந்தியா. ஸோ ஒரு லார்ஜ் பையருக்கு நீங்கள் ஒரு ஸ்டீப் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறீங்க. ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த ரூபிள் பேமெண்ட், நமக்கு ரூபிள் மூலிமா ரூபாய் மூலிமா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு பதிலாக ரூபிளையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரஷ்யாக்கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இருக்கக்கூடிய ரூபாயை மீண்டும் முதலீடுகளாக, எப்படி நயாரா நிறுவனம் இன்றைக்கி இருக்கோ அந்த மாதிரி முதலீடுகளாக மீண்டும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மூணாவது யுவான். இப்போ யுவானில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள ட்ரேட் டெஃபிஷிட் அப்படின்றது $100 பில்லியன். நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம், கம்மியாக ஏற்றுமதி பண்ணுறோம். இது எல்லாமே டாலரில் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை இதில் ஒரு $50 பில்லியன் அளவுக்கான பணத்தை நம்ம யுவானில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த யுவான் கரன்சி நம்மக்கிட்ட வரும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம வாங்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ட்ரேட் சர்ப்ளஸில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இந்த யுவானை பயன்படுத்தி நீங்கள் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கும்போது ரஷ்யாவும் சைனாவும் ட்ரேட் பார்ட்னர்ஸ், ஒரு முக்கோணமாக இது அமைஞ்சிருது. இது எல்லாமே ஒரு காலகட்டங்களில் நடக்காதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி. பட் இப்போ சடனாக நடந்திருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இந்தியா பிரச்சனையில் இந்த பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவோடது டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், சப்மரீன்ஸ் போன்ற பல இடங்களில் அவங்க முன் வந்திருக்காங்க.
அந்த சப்மரைனை நாங்கள் கட்டி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துருக்கி போன்ற பல நாடுகள் ரஷ்யாட்ட ஆயுதங்கள் வாங்கினாலும் இந்தியாவை ஒரு ப்ரையாரிட்டி கிளையண்ட்டாக ரஷ்யா ஃபைனலைஸ் பண்ணி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் ஆரம்பித்து புது ஜாயிண்ட் வெப்பன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட்டாக தயாரிக்கிறதுக்கு ரஷ்யா இப்போ இந்தியாவோட முன் வராங்க. அதே மாதிரி ஹை லெவல் விசிட்ஸு அவங்களுடைய NSA அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இங்கே வர்றது போன்றது எல்லாமே இந்த டெஸ்டிங் ஒரு கடுமையான சோதனையில் இருக்கக்கூடிய இந்த இரு நாட்டு உறவை இன்னும் இந்த சோதனை காலத்தில் பலப்படுத்தி காமிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. 4வது ரொம்ப முக்கியமானது, இதில் இந்தியா ரொம்ப வீக்கு, ரஷ்யா நம்மளை விட வீக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா நரேட்டிவ். இன்றைக்கி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நம்மளுடைய அன்பர்கள் வெளிநாடுகள் இருக்கவங்களோ அவங்களோட சர்க்கிளில் கேட்டிங்கன்னா இந்தியா தான் ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்குறாங்க இந்த சண்டைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மீடியா நரேட்டிவ் இருக்குது. இந்த இடத்துல இந்த மீடியா நரேட்டிவை மாற்றுறதுக்கு ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கான ஊடகங்கள் இல்லை. பெரிய அளவுக்கான ஊடகங்கள் எதுவுமே ரஷ்யாட்ட கிடையாது. ஸ்பட்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவே தவிர ஒரு ப்ளூம்பர்க் மாதிரியோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மாதிரியோ நியூயார்க் டைம்ஸ் மாதிரியோ அவங்ககிட்ட பெரிய ஊடகங்கள் இந்தியாட்டையுமே இல்லை. இப்போ இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம். சர்வதேச ஊடகங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு ஊடகமும் கூட நம்மக்கிட்ட கிடையாது. நம்மளுடைய ஊடகங்கள் டிவி சேனல்ஸை எடுத்திங்கன்னா நான் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு பெருமளவுக்கு தவிர்க்கிறதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் டிபேட்டே கிடையாது. 1 ஹவருக்கு காட்டு கத்தல் கத்தி ஒரு அரசியல் கட்சி சார்பாகவோ இல்லை ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒன்று அரசுக்கு எதிராக பேச வேண்டியது, இல்லை பார்த்திங்கன்னா ஒரேடியாக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டியது, இந்த மாதிரி நிலையில் தான் இருக்கிறோமே தவிர ஒரு சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்தியானா என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய மிலிட்ரி பவர் என்னன்னு சொல்கிறதுக்கான ஒரு ஊடகம் நம்மகிட்டையும் இல்லை, ரஷ்யாட்டையும் இல்லை. இந்த இடத்துல ரஷ்யா முன்னுக்கு வராங்க. இதில் இஸ்ரேலோடைய ஹெல்ப் இந்தியாவுக்கு மிகப்பெரிய லெவலில் தேவை. ஏன்னா ஜேர்னலிசமில் குறிப்பாக கான்ஃப்ளிக்ட் ரிப்போர்ட்டிங், ஜியோ ஸ்ட்ராட்டஜி மற்றும் நேஷ்னல் செக்யூரிட்டியில் மிகப்பெரிய ஒரு வல்லமையை பெற்ற நாடு வந்து இஸ்ரேல். இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஜேர்னலிசம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், ஏற்கனவே ஜேர்னலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் உண்மையாகவே சர்வதேச தரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா இஸ்ரேலோடைய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் ஸ்காலர்ஷிப்பும் அவங்க தராங்க. தயவுசெய்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்காலர்ஷிப் கிடச்சிது அப்படின்ற போது நீங்கள் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஜேர்னலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய வயசில் அது கரெக்டான டைமில் வந்திருந்ததுன்னா நான் பண்ணியிருப்பேன். மேபி எனக்கு நேரம் கிடைக்குது, ஒரு வருட காலம் என்னால் பிரேக் எடுக்க முடியுமா, நிச்சயமாக அதை பண்ணணுன்ற எனக்கு ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரொம்ப கூர்மையாக ஒத்து பார்த்தோன்னா இந்தியா ஸ்ட்ரெயிட்டாகவே ரஷ்யாவை கன்ஃபரண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ரஷ்யாவை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இதே சமயத்தில் இன்னொரு நாடு இங்கே வருது. இப்போ ரிக்ஸில் பார்த்தோம், ரிக்ஸுக்கும் பிரிக்ஸுக்கும் நடுவில் 2 நாடுகள், ஒன்று பிரேசில், ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா. பிரேசிலோடைய அதிபரை ட்ரம்ப் என்ன பேசினார்னா வேணும்னா வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கு பிரேசிலோடைய அதிபர் லூலு அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, நான் இந்தியாட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ பிரேசில் இந்தியாவுடைய வர்த்தகம்னா அவங்களுமே இந்த டாரிஃப்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நாடுகளை வேகமாக குரூப் பண்ணுறதுக்கான வேலையை அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருக்காரு. இது எவ்வளோ தூரம் போகும்? ஏன்னா நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா சீனா பிரச்சனை இருக்குது, சீனா ரஷ்யாவுக்கு பிரச்சனை இருக்குது, பிரேசில் இந்தியா வர்த்தக தொடர்பு மிகப்பெரிய லெவலில் இருந்தாலும் இது ஒரு ஃப்ரெஜைல், இன்னும் ஒரு ஜெல்லாவாத ஒரு அலையன்ஸ் தானே தவிர இது ஒரு காலத்தின் கட்டாயமாக ஒரு ஸ்ட்ராங்காக கூட நிற்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் சைனாவுக்குமே சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அடுத்தது இன்னொரு செக்யூரிட்டி சர்க்கிளில் பேச்சு அடிபடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட் அலையன்ஸ். குவாட் அலையன்ஸில் ரஷ்யாவை எதிர்க்கல. குவாடுன்றது சைனாவுக்கு எதிரான ஒரு அலையன்ஸ். அதே சமயம் அமெரிக்க எதிரியான ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு அலையன்ஸாக இல்லாமல் பார்த்துக்கிட்டதில் மிகப்பெரிய ஒரு பங்கு இந்தியாவுக்கு இருக்குது. ஒருவேளை குவாட் அலையன்ஸை ட்ரம்ப் தன்னோட ஈகோனால் உதாசீனப்படுத்தினார்னா அமெரிக்கா இல்லாத ஒரு குவாட் அலையன்ஸ், ஃபிலிப்பைன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குவாட் அலையன்ஸை இந்தியா முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபிலிப்பைன்ஸோடைய அதிபர் மார்க்கோஸ் அவர்கள் பேசும்போது ப்ளஸ் ஜகார்த்தா இந்தியாவோட நியூ டெல்லியோடைய ஒரு டயலாக் ஃபார்ம், ஒரு திங்க் டேங்கோட அதில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர் என்கிட்ட பேசும்போது சொன்னார்னா இந்த பாசிபிலிட்டியை ஃபிலிப்பைன்ஸுமே யோசிக்கிறாங்க. ஸோ ஏஷியாவுடைய பிரச்சனையை ஆசிய நாடுகள் பார்த்துக்கொண்டுட்டு ஒரு வகையாக இந்த ரீஅலைன்மெண்ட் எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் ரஷ்யாவுடைய இந்த ஸ்டெப் ஃபார்வேர்டு, வெறும் ஆயிலை மட்டும் சப்ளை பண்ணால் பார்த்தாது, ரஷ்யா ஸ்ட்ராங்காக இந்தியா கூட நிற்கணும். இந்தியா கூட நிற்கணுன்றது உலகுக்கு தெரியணும்னா அதுக்கு மீடியா தேவை. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த பாயிண்டில் தான்
இந்த மிக முக்கியமான அஜித் தோவலர்களுடைய சந்திப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இது எல்லாத்த விட தாண்டி இப்போ இந்த அளவுக்கு நம்ம கன்ஃபரண்ட் பண்ணும்போது இந்த ஆட்சியை மாற்றத்துக்கான எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் அமெரிக்கா எடுப்பாங்க. அப்போ அமெரிக்கா உளவுத்துறையோடைய அந்த நெஃபேரியஸ் டிசைனை கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற போது அந்த இடத்துலையும் ரஷ்யா ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ரஷ்யாவுடைய இன்னொரு முக்கியமான ரோல் என்னென்னா, இந்த ரிக் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது சைனா தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைக்காக மீண்டும் எல்லையில் இந்தியாவை சீண்டாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான பொறுப்புமே இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம கோஆர்டினேட்டடாக பார்த்தோம் அப்படின்ற போது அமெரிக்காவை எதிர்த்து இந்த ஆர்ஐசின்னு சொல்லக்கூடியது, குறிப்பாக ரஷ்யா இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை நாங்கள் நிறுத்தி வைப்போம், கொடுக்க மாட்டோம்னு இது வரைக்கும் அமெரிக்கா சொல்லலை. ஒருவேளை அதை சொன்னாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்திய ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கூட்டமைப்புன்றது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.